Hi, hello everyone. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் த ஹியூமன் பிரெயின். ஸோ ஹியூமன் பிரெயினோட அனாட்டமி ஃபிசியாலஜி பார்க்க போகிறோம். ஸோ பிரெயின் என்ன? பிரெயின்ன்றது ஒரு ஆர்கன் அப்படி தானே. ஸோ ஒரு வைட்டல் ஆர்கன், நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்கன். நம்ம ஹோல் பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த பிரெயின் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலாம் படிச்சுருந்துருப்போம். ஸோ இந்த பிரெயினை பற்றி தான் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி. பிரெயின்னா என்ன, அதோட கவரிங் லேயர் என்ன, அதோட லோப்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றையும் நம்ம பிரெயினில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சென்டர் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பிரெயின்ன்றது ஒரு ஆர்கன் இன்சைட் தி ஹெட்டுக்குள்ளே இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட எல்லா பாடியோட ஃபங்க்ஷன்ஸையும் வந்து என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து கிரேனியம்ன்றது ஒரு போன், ஓகேவா, அதாவது மண்டை ஓடுன்னு சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் என்னென்ன அப்படின்னா பிளட் வெசல்ஸு, நர்வ்ஸு, அப்புறம் நியூரான்ஸு, கிளையல் செல்ஸ், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, இதையும் சேர்த்து தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன்னா பிளட் வெசல்ஸ் தான் பிளட் சப்ளை பண்ணுது. நர்வ்ஸ் வந்து ஒரு இம்பல்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேத்வே மாதிரி இருக்குது. நியூரான்ஸ் வந்து அது ஹெல்ப் பண்ணுது. கிளையல் செல்ஸ் வந்து சும்மா சப்போர்ட்டிங் செல்ஸ் தான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுது எது, இந்த கிரேனியம். The brain is composed of the cerebrum. Cerebrum is the largest part of our brain. Cerebellum இது வந்து நம்மளோட மசில் மூமெண்ட் வந்து கோஆர்டினேட் பண்ணும். அடுத்து பிரெயின் ஸ்டெம், இட் கனெக்ட்ஸ் தி செரிப்ரம் அண்ட் செரிபெல்லம் டு தி ஸ்பைனல் கார்டு. ஸோ ஸ்பைனல் கார்டை வந்து இந்த செரிப்ரம் ஒன்று சேர்ந்து நம்ம ஸ்பைனல் கார்டை கூட கனெக்ட் பண்ணும். அது வந்து பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது கம்போஸ்ட் ஆஃப் மூணு பார்ட் தான், செரிப்ரம், செரிபெல்லம், பிரெயின் ஸ்டெம். The brain is the most important organ in the human body because it controls our actions and reactions, allows to think and feel and enables us to have a memories. ஸோ ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறது, ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறதுக்கு, ஒரு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு, அந்த ஆக்ஷனுக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து இந்த பிரெயின் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிரெயினை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ அடுத்த பிரெயினோட கவரிங் என்ன? ஸோ பிரெயினோட கவரிங் வந்து 3 லேயர்ஸாக இருக்கும். அந்த லேயர் எல்லாமே வந்து டிஷ்யூஸால் ஆனது. ஸோ அந்த டிஷ்யூஸை வந்து மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெனிஞ்சைட்டிஸ் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த மெனிஞ்சஸ் இருக்குல்ல, அது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அந்த மெனிஞ்சைட்டிஸ் வரும், ஓகேவா, அது ஒரு கண்டிஷன். ஸோ அதெல்லாம் நம்ம பேத்தாலஜி பார்க்கும்போது பார்க்கலாம். which protects the brain and the spinal cord. ஸோ பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மெனிஞ்சஸ் ஃபஸ்ட்டு வந்து கிரேனியம் இருக்கும். ஸோ கிரேனியம்க்கு அப்புறம் தான் வந்து இந்த மெனிஞ்சைஸ் அப்படின்றது ஒரு லேயர் இருக்கும், ஓகேவா. அதில் வந்து 3 லேயர் இருக்குது. ஒன்று வந்து டூரா மேட்டர், அரக்னாய்டு மேட்டர் அண்ட் பயா மேட்டர். இந்த டூரா மேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டூரா மேட்டர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது திக்கஸ்ட் அண்ட் டஃபஸ்ட்டு அவுட்டர் மெம்பரைன், ஓகேவா, அவுட்டர் மெம்பரைன். இதில் 2 லேயர் இருக்கும். ஒன்று வந்து பெரியோஸ்டல் லேயர் அண்டு தி மெனிஞ்சியல் லேயர் அப்படின்னு சொல்லி 2 லேயர் இருக்கும். அடுத்து அரக்னாய்டு லேயர் இருக்குது. அரக்னாய்டு வந்து என்ன பண்ணணும், இது மிடில் லேயரு. அப்புறம் இது தின்னாக இருக்கும், வெப்னா எப்படி சொல்கிறதுனா, த்ரெட்டு மாதிரி சொல்ல முடியாது, அது வெப் லைக் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரெட்டு மாதிரியே இருக்கும், அது ரொம்ப டேர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து வெப் லைக் மெம்பரைன் ஃபில்டு வித் ஃப்ளூயிட் that cuisines to the brain. ஸோ இந்த அரக்னாய்டில் தான் வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் வந்து சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடு. ஸோ இந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட்லாம் வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் கிளாஸஸில் வரும்போது நான் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்து இருக்கும். அந்த ஃப்ளூயிடுமே என்ன பண்ணுது, ப்ரொடக்ஷனுக்காக தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இந்த பயாமேட்டர் தான் இந்த டெலிகேட் இன்னர் மெம்பரைன். ஸோ இன்னர் மோஸ்ட் மெம்பரைன். ஸோ அரக்னாய்டு மேட்டருக்கு அப்புறம் பயாமேட்டர். ஸோ இன்னர் மோஸ்ட் மெம்பரைனாக இருக்குது. இதுதான் நம்ம பிரெயினை வந்து கவர் பண்ணியிருக்கோம். இப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்கின் இருக்கும். ஸ்கின்னுக்கு அப்புறம் வந்து அப்போ நியூரோசிஸ் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். அடுத்து பெரிய ஸ்டீம் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். அடுத்து போன் இருக்கும். போனுக்கு அப்புறம் தான் மெனிஞ்சஸ் இருக்கும். அந்த மெனிஞ்சஸ் தான் 3 பிரியுது, டூரா மேட்டர், அரக்னாய்டு மேட்டர் அண்ட் பயாமேட்டர்னு சொல்லி பிரியுது, ஓகே. இந்த பிக்சரை பார்த்தாலே நல்லா புரியும். அடுத்து ஃபஸ்ட்டு பிரெயினோட 3 கம்போஸ்ட் ஆஃப் செரிப்ரம், செரிபெல்லம், பிரெயின் ஸ்டெம் பார்த்தோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போதும். அதில் ஃபஸ்ட்டு வந்து செரிப்ரம். த செரிப்ரம் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த பிரெயின் இன் தி லார்ஜஸ்ட் போர்ஷன், ஓகேவா. இட் கன்சிஸ்ட் ஆஃப் த 2 ஹெமிஸ்பியர். 2 ஹெமிஸ்பியர் இதில் இருக்கும். அது வந்து என்ன இருக்கும், கனெக்ட் டுகெதர் அட் தி கார்பஸ் கொலாசம்ன்ற இதுதான் நம்ம பிரெயின் அப்படின்னா. இந்த லேயர், இந்த சிமெண்ட் கலரில் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து கார்பஸ் கொலாசம். இந்த கார்பஸ் கொலாசம் கூட என்ன இருக்கும், இந்த 2 ஹெமிஸ்பியரும் வந்து கனெக்டடாக இருக்கும், ஓகேவா. த செரிப்ரம் இஸ் ஆஃப்டன் டிவைடட் இன்டு 5 லோப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து 5 லோப்ஸாக வந்து நம்ம பிரிச்சிருப்போம். அந்த லோப்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ நான் பேசுகிறதுக்கு நம்ம பிரெயினில் ஒரு ஏரியா இருக்கும், சரி, அது 4 லோபாக இருக்கும். ஸோ அந்த 4 லோப் ஒரு லோப் இருந்தால் அது ஒரு லோப் ப்ரெசென்ட் ஆகிக்கனால என்னால் பேச முடியும். ஸோ அந்த மாதிரி லோப்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த லோப்பில் என்னன்றது கீழே பார்க்கலாம். ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். பிரெயினோட ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து இந்த லோப்ஸ் தான் வந்து ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ அந்த லோப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து இந்த செரிப்ரம்
செரிப்ரல் சர்ஃபேஸ் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அது என்னன்னா இது நியோ கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கன்வெர்டட் இன்டு தி கண்டஸ் ஆஃப் ஃபோல்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு வந்து நிறைய ஏகப்பட்ட ஃபோல்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதாவது ஏகப்பட்டனா 100 ஃபோல்ட்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியோ கார்டெக்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இந்த நியோ கார்டெக்ஸ் இஸ் வேர் ஆல் தி ஹையர் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். இந்த நியோ கார்டெக்ஸ்லாம் வந்து பிரெயினோட ஹையர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இங்கே தான் டேக்ஸ் பிளேஸ் ஆகும், அதாவது நடக்கும். அடுத்து லோப்ஸ் ஆஃப் தி பிரெயின். லோப்ஸ் ஆஃப் த பிரெயின் மொத்தம் வந்து 5 லோப் இருக்குது. ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு லோப் வந்து ஃப்ரண்டல் லோப். சரி அதான் ஃப்ரண்டல் லோப், பரட்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோப் அண்ட் டெம்பரல் லோப். ஸோ இந்த டெம்பரல் லோப் வந்து நம்மளோட சைடில் இருக்கும். ஓகேவா, இப்போ ஃப்ரண்டல் லோப்புன்றது நம்மளோட நெத்தி இருக்குல்ல, ஸோ அந்த நெத்தி சைடு, அதாவது ஃபோர் ஹெட்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா. ஸோ பரைட்டல்ன்றது நம்ம ஹேர் இருக்குல்ல, ஸோ நடு பார்ட்டு அது. ஆக்சிபிட்டல்ன்றது நம்மளோட பின்னாடி, அதாவது தமிழில் சொல்ல போனால் பொடனின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வந்து ஆக்சிபிட்டல் லோப்பு. ஸோ இன்னராக வந்து லிம்பிக் லோப்னு இருக்கும். அதில் வந்து அதில் வந்து நம்ம லிம்பிக் சிஸ்டம் சொல்லி நம்ம ஒன்று படிப்போம். ஸோ அந்த லிம்பிக் சிஸ்டத்தை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக அந்த லிம்பிக் லோப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு லோப் வந்து ஃப்ரண்டல் லோப்பு. த ஃப்ரண்டல் லோப் இஸ் எ ஏரியா ஆஃப் த பிரெயின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஹையர் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸு. ஒரு நம்மளோட ஹையர் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அது என்ன ஹையர் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங், அடுத்து ஸ்பான்டினிட்டி, மெமரி, லாங்குவேஜ், மோட்டிவேஷன், ஜட்ஜ்மெண்ட்டு, இம்பல்ஸ் கண்ட்ரோல், சோசியல் அண்டு செக்ஸுவல் பிஹேவியர். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஹையர் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. எது, இந்த ஃப்ரண்டல் லோப்பு. அடுத்து டெம்பரல் லோப். டெம்பரல் லோப்புன்றது ப்ளஸ் வைடர் ரோல் இன் எமோஷன்ஸ். எமோஷன்ஸ்க்கு வந்து இது ஒரு வைடர் ரோலாக ப்ளே ஆகுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்மெல்லிங், டேஸ்டிங், பெர்செப்ஷன், மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், மியூசிக், அக்ரெசிவ்னஸ் அண்ட் செக்ஸுவல் பிஹேவியர். இதுவும் வந்து இதுவும் சின்ன சின்ன ஒரு காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் தான் ஒரு ஹியூமனுக்கு. ஸோ இதுவும் வந்து ரெகுலேட் பண்ணுது, கண்ட்ரோலும் பண்ணுது இந்த டெம்பரல் லோப். ஓகேவா, இந்த டெம்பரல் லோப் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் எ லாங்குவேஜ் ஏரியா ஆஃப் த பிரெயின். நம்ம லாங்குவேஜ் ஏரியா, இப்போ நான் தமிழ் பேசுகிறேன், இங்கிலீஷ் பேசுகிறேன் அப்படின்றதுக்கு அந்த டெம்பரல் லோப்லேருந்து தான் வந்து எனக்கு வந்து பேசுறதுக்காக அந்த தமிழ் இது பேசு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் சென்டர் மாதிரி இந்த டெம்பரல் லோப் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அடுத்து பரைட்டல் லோப்பு. த பரைட்டல் லோப் பிளேஸ் எ ரோல் இன் அவர் சென்சேஷன் ஆஃப் டச், ஸ்மெல், டேஸ்ட்டு. ஸோ ஸ்மெல்லிங்க்கு, அப்புறம் டேஸ்ட்டு, அப்புறம் ஒருத்தவங்க நம்ம டச் பண்ணுறாங்கன்னு ஃபீல் ஆகுது இல்லை, ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த பரைட்டல் லோப் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அண்ட் இட் ஆல்சோ ப்ராசஸ் சென்சரி அண்டு ஸ்பெட்டல் அவேர்னஸ். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, செப்டல் அவேர்னஸ் அப்படின்னா, இப்போ ஒரு நாய் துரத்துது அப்படின்னா நான் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு அதுதான் வந்து ஸ்பெட்டல் அவேர்னஸ். ஓகேவா, அந்த இடத்த வந்து தப்பிக்கிறதுக்காக நான் யோசிப்பேன். ஸோ அந்த விஷயம் தான் வந்து அந்த செப்டல் அவேர்னஸ். அண்ட் இட் கீ காம்பனண்ட் இன் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன். ஸோ ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷனுக்கு, அப்புறம் ஆர்ம் மூமெண்ட்டுக்கு. இதான் வந்து என்ன பண்ணுது, ரெகுலேட் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது இந்த பரைட்டல் லோப். இந்த பரைட்டல் லோப் ஆல்சோ கண்டெய்ன் எ ஸ்பெஷலைஸ்டு ஏரியா கால் தி வெர்னிக்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பரைட்டல் லோப்லேயே ஒரு ஏரியா வந்து ஸ்பெஷலைஸ்டு ஏரியா, அந்த ஏரியா வந்து வெர்னிக்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி மேட்சிங் எ ரிட்டன் வேர்ட்ஸ் வித் எ சவுண்ட் ஆஃப் ஸ்போக்கன் ஸ்பீச். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஓகே, இப்போ நான் பேசுகிறத நம்ம ஒரு லெட்டராக எழுதுகிறோமா, ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது எது, இந்த பரைட்டல் லோப். அடுத்து ஆக்சிபிட்டல் லோப். ஆக்சிபிட்டல் நத்திங், ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான், விஷனுக்கு மட்டும்தான். இப்போ நான் ஒரு பிக்சரை பார்க்குறேன், இல்லை ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு அந்த ஆக்சிபிட்டல் லோப்னால தான். ஓகேவா, அடுத்து லிம்பிக் லோப். லிம்பிக் லோப் இஸ் லொக்கேட்டட் டீப் இன் தி பிரெயின். ஸோ பிரெயினுக்கு இன்னராக லொக்கேட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக அந்த கார்பஸ் கொலசத்துக்கு மேலே, ஓகேவா, அந்த கார்பஸ் கொலசத்துக்கு மேலே தான் வந்து லிம்பிக் லோப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து என்ன பண்ணுது, லிம்பிக் சிஸ்டத்தை வந்து மேக் பண்ணுது. ஸோ அதை வந்து ரெகுலேட் பண்ணும். ஓகேவா, அடுத்து செரிபெல்லம். ஓகே, செரிப்ரம் முடிஞ்சு, அடுத்து செரிபெல்லம். செரிபெல்லம் இஸ் எ கனெக்டட் டு தி பிரெயின் ஸ்டெம். ஸோ பிரெயின் ஸ்டெம் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அண்ட் இட் இஸ் சென்டர் ஃபார் தி பாடி மூவ்மெண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ். நம்ம பாடியை ஒரு பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு, ஒரு மூவ்மெண்ட், ஒரு பிளேஸ் வந்து ஒரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இந்த செரிபெல்லம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்பிங்காக இருக்குது. ஓகேவா, அடுத்து தலாமஸ். தலாமஸ் மீன்ஸ் இன்னர் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க க்ரீக்கில். ஓகே, க்ரீக்கில் இன்னர் ரூம் சொல்லுவாங்க. அஸ் இட் இஸ் சைட் டீப் இன் தி பிரெயின் அட் த டாப் ஆஃப் தி பிரெயின் ஸ்டெம். ஸோ பிரெயின் ஸ்டெமுக்கு டாப் மேலே இருக்கும். The thalamus is called the gateway to the cerebral cortex, as nearby all sensory inputs passes through it to the higher levels of the brain. ஸோ அதாவது இந்த தலாமஸ் வந்து ஒரு கேட்வே மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு தலாமஸ்க்கு போகும், தலாமஸ்லேருந்து தான் வந்து போகும். அப்போது இங்கே வந்து கேட்வே மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேவா, அடுத்து ஹைப்போதலாமஸ்.
ஹைப்போதாலமஸ் சைட் அண்டர் தி தலாமஸ். ஸோ தலாமஸ்க்கு அண்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதாவது டாப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பிரெயின் ஸ்டெமுக்கு டாப்பில், தலாமஸ்க்கு அண்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. அல்தோ தி ஹைப்போதாலமஸ் இஸ் எ ஸ்மால், இட் கண்ட்ரோல்ஸ் மெனி கிரிட்டிக்கலி பாடி ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து என்ன பண்ணும், ரொம்ப சின்ன மைனூட்டான ஒரு பார்ட்டு தான். அண்ட் இட் கண்ட்ரோல்ஸ் மெனி கிரிட்டிக்கல் பாடிலி ஃபங்க்ஷன்ஸ். நிறைய அந்த கிரிட்டிக்கலான பாடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, கண்ட்ரோல்ஸ் தி அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அண்டு சென்டர் ஃபார் தி எமோஷனல் ரெஸ்பான்ஸ் அண்ட் பிஹேவியர், ரெகுலேட்ஸ் தி பாடி டெம்பரேச்சர், ரெகுலேட்ஸ் தி ஃபுட் இன்டேக். அதாவது அந்த ஃபுட் இன்டேக்னு எப்படி, போதும் இவ்வளோ சாப்பிடு போதும் அப்படின்ற மாதிரி, இவ்வளோ சாப்பிட்டா போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்தை வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ ரெகுலேட்ஸ் தி வாட்டர் பேலன்ஸ் அந்த த்ரஸ்ட்டு அண்ட் கண்ட்ரோல் ஸ்லீப் அவேக் சைக்கிள், கண்ட்ரோல்ஸ் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ ஃபுல் எண்டோக்ரைன் சிஸ்டத்தை கூட அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைப்போதாலமஸ்ன்றது இந்த இருக்கு பாரு, இந்த ப்ளூ கலர் ஷேட் பண்ணிக்காங்களா, அந்த இடம் தான் அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து அதுலேருந்து தான் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா. At the medulla oblongata. Medulla oblongata measures seamlessly with the spinal cord and grades the base of the brainstem. So the medulla oblongataன்றது brainstem ஓட base area வந்து present ஆயிருக்கும். ஓகேவா. The medulla is primarily a control center for the vital involuntary reflex such as swallowing, vomiting, sneezing, coughing, and regulation of the cardiac and respiratory activity. ஸோ இதெல்லாம் வந்து இன்வாலன்ட்ரி ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நம்மளால் நிப்பாட்ட முடியாது, அது அதுவாக வந்து போகும். ஸோ அந்த மாதிரி இப்போது ஹார்ட் பீட் என்னால் நிப்பாட்ட முடியுமா, என்னால் நிப்பாட்ட முடியாது. ரெஸ்பிரேஷன் என்னால் நிப்பாட்ட முடியுமா, நிப்பாட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரியான இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்ஸை வந்து ரிஃப்ளெக்ஸஸை வந்து இந்த மெடுலா ஆப்லாங்கேட்டா என்ன பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. The medulla is also a origin of many cranial nerves. இந்த மெடுலா தான் cranial nerves. cranial nerves வந்து அடுத்த வீடியோவில் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ மொத்தம் 12 pairs of cranial nerves இருக்கும். ஸோ அந்த மெடுலா ஆப்லாங்கேட்டால தான் வந்து இந்த நிறையா cranial nerves வந்து அதுலேருந்து தான் ஆரிஜின் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பான்ஸுன்றது இட் இஸ் ரவுண்டட் பிரெயின் ஸ்டெம் ரீஜியன். இது பிரெயின் ஸ்டெம்மில் ரவுண்டான ரீஜியன். ஓகேவா. மிட் பிரெயினுக்கும் மெடுலாவுக்கும் இன் பிட்வீனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லாட்டினில் பான்ஸ் அப்படின்னா பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. The main function of the pons is to connect the cerebellum to the rest of the brain and modify the respiratory output of the medulla. ஸோ இந்த பான்ஸுமே எப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்பிரேட்டரி சென்டராக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. நம்ம ரெஸ்பிரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே இந்த பான்ஸ் தான். இந்த பான்ஸ் இஸ் ஆர்ஜின் ஆஃப் செவரல் cranial nerves. இங்கேயுமே வந்து செவரல் cranial nerves வந்து ஆர்ஜின் ஆகிருக்கும். ஓகேவா. அடுத்து பிரெயின் ஸ்டெம். Brain stem is the most primitive part of the brain and it controls the basic function of life. ஸோ நம்ம பேசிக்காக நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பாடியில் தேவை. லைக் ப்ரீத்திங்காக இருக்கட்டும், ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், சாலோவிங் சாப்பிட்டா நம்ம முழுங்குறது சாலோவிங்காக இருக்கட்டும், அப்புறம் பார்க்குறது, கேட்குறது, ஸ்வெட்டிங்கு, பிளட் ப்ரெஷரு, ஸ்லீப்பு, ஹார்மோனல் மெச்சுரேஷன் அண்டு பேலன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு பேசிக் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா. ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பிரெயினோட அனாட்டமி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா. இந்த பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று விசன் பார்க்குறது, டேஸ்ட்டு, அடுத்து காகினேஷன், எமோஷன், ஸ்பீச்சு, லாங்குவேஜ், ஹியரிங், மோட்டார் கார்டெக்ஸ், சென்சரி கார்டெக்ஸ் அண்ட் அட்டானமிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து கீழே பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த ஏரியா. இப்போ நான் விசன்னா நான் சொன்ன ஆக்சிபிடல் லோப் தான் வந்து எனக்கு வந்து விசன் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி ஆக்சிபிடல் லோப் படிக்கும்போது நம்ம முன்னாடி பார்க்கும்போது சொன்னேன். ஸோ அதெல்லாம் வந்து கீழே பார்க்க போகிறோம். ஓகேவா. அதை ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட்டு. ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் விசன் வந்து எந்த ஏரியா, ஆக்சிபிடல் லோப் ஏரியா. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டேஸ்ட்டுன்றது த கஸ்டரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது க்ரீன் சர்க்கிள் இருக்குல்ல, இந்த க்ரீன் சர்க்கிள் தான் வந்து இந்த கஸ்டரி காம்ப்ளெக்ஸ்ன்னுவாங்க. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி சென்சரி கார்டெக்ஸ். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் சென்சரி கார்டெக்ஸ் தான். இந்த பர்பிள் ஏரியா இருக்குல்ல, இந்த பர்பிள் ஏரியா வந்து சென்சரி கார்டெக்ஸ். ஓகேவா. இந்த க்ரீன் கலர்ன்றது கஸ்டரி காம்ப்ளெக்ஸ். ஓகேவா.
இதெல்லாம் எதுக்குன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டேஸ்ட். இந்த ஏரியா வந்து டேஸ்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? அடுத்து காகினேஷன். த த ப்ரிஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இஸ் இன்வால்வ் வித் தி இன்டெலெக்ட், காம்ப்ளெக்ஸ் லேர்னிங் அண்டு பர்சனாலிட்டி. காகினேஷன் அப்படின்னா நம்மளோட பர்சனாலிட்டி, நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு பர்சனாலிட்டியோடு நம்ம இருப்போம். ஸோ அந்த பர்சனாலிட்டி அப்புறம் லேர்னிங் அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி விஷயம் தான் காகினேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து தான் வந்து இந்த ஏரியா அது வந்து ஆக்சுவலாக ஃப்ரண்டல் லோப் தான் அது. ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரண்டல் லோப்பில் ஏதோ இன்ஜுரி காஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளை வந்து மென்டல் அண்டு பர்சனாலிட்டி சேஞ்சஸ்லாம் வந்து ஆயிரும். ஓகேவா? ஃப்ரண்டல் லோப்பில். அடுத்து எமோஷன்ஸ் ஆர் தி எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, எமோஷன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ் பிரெயின் ஃபங்க்ஷன் தான். அந்த எமோஷனல் கோர் ஆஃப் த பிரெயின் இஸ் தி லிம்பிக் சிஸ்டம். நம்ம லிம்பிக் சிஸ்டம் இருக்குல்ல, ஸோ அந்த சிஸ்டம் தான் வந்து ரெகுலேட் பண்ணுது. அண்ட் திஸ் இஸ் வேர் சென்சஸ் அண்ட் அவேர்னஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ட் இன் தி பிரெயின். ஸோ இதனால தான் வந்து சென்சேஷன் அவேர்னஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டே ப்ராசஸ் ஆகிடுது பிரெயினில். மூட் அண்ட் பர்சனாலிட்டி ஆர் மீடியேட்டட் த்ரூ தி ப்ரிஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ஸோ இந்த ஏரியா தான் வந்து ப்ரிஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது என்ன லோப் அது? ஃப்ரண்டல் லோபு. ஓகேவா? This part of the brain is a center for the higher cognitive and emotional functions. அப்போ எமோஷனல் ஃபங்க்ஷனுக்கும் ஹையர் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஏரியா தான் வந்து கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் பண்ணுது. அடுத்து ஸ்பீச்சுன்றது இந்த ப்ரோக்கஸ் ஏரியா அப்படின்னு இருக்கும். அந்த பிங்க் கலர் இருக்குல்ல, அதான் வந்து ப்ரோக்கஸ் ஏரியா. வேர் வி ஃபார்மேட் ஸ்பீச் அண்ட் தி ஏரியா ஆஃப் த பிரெயின் தட் சென்ஸ் மோட்டார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு தி மோட்டார் கார்டெக்ஸ். ஸோ மோட்டார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மோட்டார் கார்டெக்ஸுக்கு சென்ட் பண்ணுறதுக்கும் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ஸோ இந்த பேசுகிற விஷயங்களையும் வந்து ரெகுலேட் பண்ணுகிறது. ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்கஸ் ஏரியாவில் ஏதாவது இன்ஜுரி காஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னால் வந்து பேச முடியாது, டிஃபிகல்ட்டாக நான் ஃபீல் பண்ணுவேன் பேசுகிறதுக்கு. த இண்டிவிஜுவல் மே நோ வாட் வேர்ட்ஸ் he or she wishes to speak. எனக்கு தெரியும் நான் இந்த வார்த்தை தான் பேசணும் அப்படின்றது தெரியும், பட் ஆனால் ஐ கேன் நாட் unable to do, அதை என்னால் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து லாங்குவேஜ்ன்றது வெர்னிக்ஸ் ஏரியான்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அந்த வெர்னிக்ஸ் ஏரியா தான் வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்கக்கூடியது அந்த வெர்னிக்ஸ் ஏரியா. இந்த வெர்னிக்ஸ் ஏரியா வந்து என்ன பண்ணுதான், அண்டர்ஸ்டாண்டிங் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஸோ நான் எழுதுறது, நீ பேசுகிறது, இது எல்லாமே வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த ஏரியா தான் வந்து தேவைப்படுது. வெர்னிக்ஸ் ஏரியா. இந்த வெர்னிக்ஸ் ஏரியா சரௌண்ட்ஸ் தி ஆடிட்டரி அசோசியேட்டிவ் ஏரியா. ஸோ அந்த ஆடிட்டரி அசோசியேட்டிவ் ஏரியானால என்ன இருக்கும், சரௌண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த பிங்க் கலரில் இருக்கல, அதான் வந்து ஆடிட்டரி அசோசியேஷன் ஏரியா. Damage to this part of the brain can result in some hearing, speech but do not understanding. அதாவது இந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த இடம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த ஆடிட்டரி டிசோசியேட்டி ஏரியாவோ இல்லை வெர்னிக்ஸ் ஏரியாவோ வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் கேட்க முடியாது, ஒரு விஷயத்தை வந்து காது கொடுத்து கேட்க முடியாது, அது பேசவும் முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியாது. ஓகேவா? அடுத்து ஹியரிங் தேர் ஆர் 2 ஆடிட்டரி ஏரியா இன் தி பிரெயின். ஓகே, ஹியரிங்க்கு. ஓகேவா? ஒன்று வந்து இந்த பிரைமரி ஆடிட்டரி ஏரியா, அது வந்து இந்த ப்ரௌன் கலர் சர்க்கிள் இருக்குல்ல, அது இஸ் வாட் டிடெக்ட்ஸ் தி சவுண்ட்ஸ் தட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் தி இயர். ஸோ நான் பேசுகிறது என் காதில் கேட்குது. ஸோ அந்த சவுண்ட், இப்போ கிராக்கர்ஸ் வெடிக்குதுன்னா இந்த சவுண்ட் வச்சு நான் கிராக்கர்ஸ், இப்போ நாய் குலைக்குது அப்படின்னா இது நாய் தான் குலைக்குது அப்படின்ற ஒரு சவுண்ட் வச்சு என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி சென்சரி கார்டெக்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஓகேவா? இது ஆக்சுவலாக சென்சரி கார்டெக்ஸ். ஓகேவா? சென்சேஷனை வந்து நம்மளால் உணர முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆடிட்டரி அசோசியேஷன் ஏரியான்றது இந்த பர்பிள் ஏரியா. ஓகே, அந்த பர்பிள் கலர் சர்க்கிள் இருக்குல்ல, அது. அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பிரெயின் தட் இஸ் யூஸ் டு ரெகனைஸ் தி சவுண்ட்ஸ் அண்ட் ஸ்பீச், மியூசிக் அண்ட் நாய்ஸ். ஒரு நாய்ஸ், ஒரு மியூசிக், ஒரு ஸ்பீச், இந்த மாதிரி எல்லா சவுண்ட்ஸையும் வந்து எல்லாம் டிஃப்ரென்ஷியேஷனும் பண்ண முடியும். ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? மோட்டார் cortex, motor portion of the cerebrum is illustrated here, and there is light red area is a premotor cortex. இந்த லைட்டாக ரெட் கலரில் இருக்குல்ல, அது வந்து ப்ரீமோட்டார் கார்டெக்ஸ் சொல்லுவாங்க, விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரிப்பிடேட்டிவ் மெத்தட் ஆஃப் லேர்ன்டு மோட்டார் ஸ்கில்ஸ். ஸோ மோட்டார் ஸ்கில்ஸ்க்காக தேவைப்படுது. அப்புறம் வந்து த டார்க் ரெட் ஏரியா வந்து பிரைமரி மோட்டார் ஏரியான்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும்.
ஓகேவா. டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் தி பிரெயின் ஆர் அசோசியேட்டட் வித் தி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ டிஃப்ரெண்ட் ஏரியா பிரெயின் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படி சொல்கிறாங்க அந்த லைன். அண்ட் இன்ஜுரி டு தி மோட்டார் கார்டெக்ஸ் கேன் ரிசல்ட் இன் தி மோட்டார் டிஸ்டர்பன்ஸ் இன் தி அசோசியேட்டிவ் பாடி பார்ட். இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா மோட்டார் டிஸ்டர்பன்ஸ் நமக்கு ஆயிரும். ஸோ ஏன்னா நடக்க முடியாது. ஸோ ஒரு மோட்டார்னால் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறது. ஸோ அந்த மாதிரிலாம் என்னால் ஆக முடியாது, நடக்க முடியாது. ஸோ அதான் மோட்டார் கார்டெக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா. அடுத்த அட்டானமிக் ஃபங்க்ஷன்ஸு. த பிரெயின் ஸ்டெம் கண்ட்ரோல்ஸ் தி பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைஃப். பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் நம்ம லைஃப்க்கு அப்படின்னா என்னென்ன வரும்? ஸோ ரெஸ்பிரேஷன், ஹார்ட் ரேட்டு, இந்த இதெல்லாம் வந்து பேசிக் லைஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆயிரும், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த அட்டானமிக் ஃபங்க்ஷன் தான். டேமேஜ் ஆஃப் திஸ் ஏரியா த பிரெயின் ஆர் யூஸ்வலி ஃபேட்டல். ஓகேவா, ரொம்ப ரிஸ்கில் கொண்டு போய் அவனை விட்டுரும். அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. மேபி இட் மே லீட்ஸ் டு டெத் ஆல்சோ. த பான்ஸ் பிளே அ கிரிட்டிக்கல் ரோல் இன் ரெஸ்பிரேஷன். த பான்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியா வந்து ரெஸ்பிரேஷனுக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இந்த மெடுலா ஆப்ளைங்கட்டா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரெஸ்பிரேஷன் அண்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இந்த மெடுலா ஆப்ளைங்கட்டா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டத்துக்கும் ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்துக்கும் என்ன பண்ணுது, ரெஸ்பான்சிபிலிட்டி ரெகுலேட் பண்ணுது. ஓகேவா. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் நம்ம பிரெயின் என்னென்னு பார்த்துருக்கோம், பிரெயினோட லோப்ஸ் பார்த்துருக்கோம், பிரெயினோட கவரிங்ஸ் பார்த்துருக்கோம், அடுத்த பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸும் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்தர் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளை லைக், ஷேர், எனி டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.